गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्मम तस्मै श्री गुरुवे नमः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். வணக்கம் அன்பர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களுக்கு குருவின் அருள் தேவைப்படுகிறது. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். தந்தை தாய்க்கு பிறகு குருவின் அருளாலே தெய்வத்தை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதும், குருவின் அருள் இந்த ஜாதக அடிப்படையில் பார்க்கும்போது குருபலன் வந்துருச்சான்னு பார்ப்போம். கல்யாண விஷயத்துக்கு குழந்தைகள் பேர் அப்படிங்கிறது குரு காரகன். பணம் வருவதற்கு வாய்ப்புகள் குரு முக்கியம். ஏன்னா இது பெரிய பிளானட். அந்த பிளானட், அந்த கிரகம் தன்னுடைய இருக்கும் இடத்தை விரிவாக்கம் செய்யும் அப்படிங்கிறதுனால இருக்கிற இடத்தை கெடுக்கும், ஆனால் பார்வையால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவினுடைய தன்மையிலே காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. தன் பார்வை எப்படிப்பட்ட பார்வை அப்படின்னாக்க, 5ஆம் பார்வை அப்படிங்கிறது ஆசைகளை பற்றின விஷயம். கலத்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் 7ஆம் பார்வை. அதே போல் நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மூலியமாக வரக்கூடிய பலன்கள் 9ஆம் பார்வை. இதுதான் முக்கியமான விஷயங்கள் அமையும். திருமகளும் பெருமாளும் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பலன்களை கொடுப்பார்கள். இந்த மூல திருகோணம் 1, 5, 9ன்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட விஷயத்தில் தான் நமக்கு பலவிதமான நுட்பமான விஷயங்களையும் அருட்கடாட்சமாக ஒரு ஜாதகர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். நிறைய ஜோதிட மெத்தட்ஸ்லாம் உண்டு. அதில் பிருகுநந்தி நாடி அப்படிங்கிற மெத்தடில் ஒரு ஜாதகர் அப்படின்னு சொன்ன உடனே குருவை தான் வச்சுப்பாங்க. குருவிலிருந்து அவருடைய 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை திரிகோண பார்வைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை சேர்க்கையாக வைத்து கொண்டு பலன் சொல்வது அப்படின்றதுனால குருவின் முக்கியத்துவம் நல்லா புரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட குரு தன்னுடைய நேர் பயணங்கள், எதிர்மறை பயணங்கள் அப்படின்னு சொல்லி 2 பயணங்கள் உண்டு. இந்த எதிர்மறை பயணம் பேர் வக்கரம்னு பேர். தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து திரும்பி செயல்படுவது. குரு இப்போ அதிசாரமாக உள்ளே வந்தார். கடகராசிக்குள்ளார உச்சம் அப்படிங்கிற இடத்த தொடுறார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் தங்கம் வேலை கிடுகிடுகிடுன்னு மேலே ஏறிச்சு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் அது ஸ்டெபிளைஸ் ஆகி இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை காட்டுறது இந்த வக்கரகதியில் ஆரம்பிக்கும். நவம்பர் 12ஆம் தேதி இந்த வக்கரத்தின் ஆரம்ப நிலை. அவர் திரும்பி 1 டிகிரியை ஆரம்பித்து திருப்பி மிதுன ராசியை நோக்கி பயணம் கொள்வார். இந்த பயணம் மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் ரஃப்லி அரௌண்ட் 135 நாள் இருக்கும். இந்த பீரியடில் இவருடைய வக்ரகதியானது நடந்து கொண்டிருக்கும். அப்படிங்கிறனால ரொம்ப முக்கியமான நோட்டபிளான விஷயங்கள் உண்டு. இப்போ நேர்பார்வையாக இவர் பார்த்தா தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசி மேலே வைப்பார். 9ஆம் பார்வையாக மீன ராசி மேலே வைப்பார். இப்போ ரிவர்ஸில் பார்த்தாக்க தன்னுடைய 5ஆம் பார்வை அப்படிங்கிற பார்வை பலத்தை மீனராசி மேலே வைப்பார். 9ஆம் பார்வை அப்படிங்கிறத விருச்சிக ராசி மேலே வைப்பார். மகர ராசி மேலே ப்ரிடாமினென்ட்லி அந்த 7ஆம் பார்வை இருக்கும், கடகராசியில் இருக்கிற வரைக்கும். அதனால் இந்த தன்மையை எப்படி இந்த கிரகங்கள் ஈர்த்து கொள்கிறது அப்படின்னு முக்கியம். இந்த சுகத்தை கெடுப்பது அப்படிங்கிற விஷயமும் உண்டு இதில். ஏன்னா குருவும் சனி பகவானும் பார்த்து கொண்டாலே கலவரங்கள் அப்படின்னு சொல்ல விஷயங்கள்லாம் உண்டு. நேரடி பார்வைகளாக கடகத்தில் உட்கார்ந்து மகர ராசியில் இருக்கும்போது, தனுசில் இருக்கும்போது, மிதுனத்தில் இருக்கும்போது, இதெல்லாம் தான் நேச்சுரல் கிளாமிட்டியான யுத்தங்கள் எல்லாம் அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்படிப்பட்ட கலவரங்களெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த சனி குரு பார்வைக்கு உண்டு. அப்போ முக்கியமாக கடல் அப்படிங்கிற இடத்துல மீன ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு.
கடல் அப்படிங்கிற கடகராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. இவங்க 2 பேரும் பார்த்தா கொந்தளிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும். சனி பகவான் அப்படிங்கிறவர் நிறைய பேர் நண்பர்களையும் உற்றார் உறவினர்களையும் மக்களையும் சார்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லுவார். எங்கெல்லாம் கூட்டம் இருக்கோ அங்கெல்லாம் கொந்தளிப்பு வந்தால் நிறைய டேமேஜும் இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. எஸ்பெஷலி நீர்நிலைகளிலே. அப்போ வெள்ளக்காடு ஆவதற்கு வாய்ப்புகள், கடல் கொந்தளிப்பு ஆவதற்கு வாய்ப்புகள், கடல் சீற்றத்தினால் வரக்கூடிய டேமேஜஸ், இப்படின்னு நிறைய நேச்சுரல் கலாமிட்டி இஷ்யூஸையும் கொண்டு வருவார் அப்படிங்கிறதும் இங்கே நோட்டபிள் பாயிண்ட்டாக இந்த வக்ரகதியின் போது பார்க்க வேண்டியிருக்கு. நல்ல செய்தியே இல்லையா சார் அப்படின்னா நல்லதும் உண்டு. ஏன்னா இந்த 5ஆம் இடம்ங்கிறது ஆசை, லாபம், வியூகத்தின் அடிப்படையிலே புதிய மாற்றங்கள், நுணுக்கங்கள், இது எல்லாமே செய்யக்கூடிய விஷயங்களையும் இந்த குரு பார்க்கறதுனால கிடைக்கும். 9ஆம் இடமை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார் இல்லைங்களா, காலச்சக்கர புருஷத்தின் 8ஆம் இடம். அப்போது உங்களுக்கான பலவிதமான ஐடியாஸ், திடீர் அதிர்ஷ்டங்கள், வரவுகள், இதையும் இந்த பார்வையின் பலத்தினாலே கொடுப்பார். அப்படிங்கிறதுனால இது எல்லாமே தீர்மானமாக பார்க்கணுன்னா ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்களா. இந்த சூழ்நிலையிலே சுக்கிரனானவர் ஆட்சியிலே அமர்கிறார். துலா ராசிக்குள்ளே ஆட்சியில் உட்கார்வார். அவர் விசாக நட்சத்திரத்துக்கு பயணம் செய்வார். விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். குருவும் சுக்கிரனும் எதிரெதிரி அணியை சேர்ந்தவர்கள். இவர்களுடைய ஒரு பகை நோக்கங்கள் இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிற நோக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். யுத்தங்கள் உண்டு, அசுர தேவ யுத்தம். அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைய வரும். சுக்கிரன் நார்மலாக சொல்லுவோம் பெண் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பெண் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு விசாக நட்சத்திரத்தை இந்த சுக்கிர பகவான் தொடக்கூடிய நேரங்களிலே பெண் ரிலேட்டடான மேட்டரை ரொம்ப பர்டிகுலராக கொண்டு வந்திருப்பாங்க. நார்மலாக கொஞ்சம் சமீப காலத்தில் நிறைய பார்த்தோம் இல்லையா, மீ டூ அப்படின்லாம் சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த வன்புணர்ச்சி விஷயங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நியூஸஸ்லாம் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களிலே எதிர்நோக்கலாம் அப்படிங்கிறது தெரிகிறது. அதுவும் ஸ்பெஷலி இந்த துலா ராசிங்கிறது கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுல பெண்கள் தொடர்பு கொண்ட விஷயங்கள் எல்லாம் இந்த எக்ஸ்ப்ளோரிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் விசாக நட்சத்திரத்தை தொடக்கூடிய சுக்கிரன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விடுவார். தபாத்துக்கும் இப்படி இருக்குது உலகம் அப்படின்னு சொல்லி காட்டுவார். அப்போது நிறைய விஷயங்களும் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த குரு வக்ர பெயர்ச்சியின் போது எதிர்பார்க்கலாம் என்ற கூடுதல் தகவலையும் மனதில் கொள்ளுங்கள். வாருங்கள் தொடர்ந்து காண்போம். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 2ஆம் இடமான கடகராசிக்குள்ளர் அதிசாரமாக போன குரு நவம்பர் 12ஆம் தேதி வக்ரம் எடுக்கிறார். மார்ச் 12 வரைக்கும் 130 நாள் 35 நாள் ரஃப்லி அரவுண்ட் இந்த பீரியடில் அது நடக்கும். இந்த பீரியடில் அவர் போயிட்டார்னு நினச்சேன், திரும்பி வராரே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, வடிவேலு வசனங்கள் அந்த மாதிரி இருக்கும். லாபம் வந்து கொண்டு இருந்தது, பொருள் ஓரளவுக்கு பெட்டராக இருந்தது, இப்போ பாருங்கள் திருப்பி வந்துட்டார் இவர் அப்படின்னு இருக்கும். குரு தன்னுடைய இன்ட்ரோவை உங்களுடைய ராசிக்குள்ளே நுழைக்கும் போது வக்கரகதியில் தொட போகிறார். அப்படின்னா மனசுக்குள்ளே திருப்பி பயம், தேவையில்லாமல் பொருள் செலவுகள், குழப்பங்கள். ஏன்னா வாத்தியார் ஸ்கூலுக்குள்ளார இருக்கும்போது கிளாஸ் ரூமில் வந்துட்டால் எப்படி இருக்கும், ஸ்ட்ரிக்டாக இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும். இந்த எண்ண ஓட்டங்களோடு சேர்ந்து இந்த குருவின் பார்வை உங்களுடைய ராசியின் 10ஆம் இடத்தை பார்க்க போகுது. மீன ராசியை பார்க்கும், தன்னுடைய இடத்தை தான் பார்க்க போகிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு
சனி பகவான் அங்கே வக்கரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். வக்கர நிவர்த்தி நவம்பர் 29 ஆகிடும். இவரை பார்க்க போகிறார். தொழிலிலே நீங்கள் முதன்மையாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரும். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்கிற ஆர்வம் உண்டாகும். எதையுமே புதுசாக செஞ்சு பார்த்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள், அந்த எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு லாபத்தை நோக்கிய வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கும். இந்த குருவின் பார்வை 9ஆம் பார்வையாக இந்த செவ்வாய் வீடான விருச்சிக ராசி மேலே விழும். விருச்சிக ராசியில் விழுகிறது. அப்போ தான தர்ம காரியங்களிலே ஈடுபட வேண்டும் என்ற எண்ணங்கள் உண்டாகும். பேச்சிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்து கொண்டீர்களானால், ஏன்னா 2க்குரியவன் திரும்புகிறான்றதுனால கவனத்துடன் பேசுவீர்களானால் உங்களுக்கு லாபம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையிலே உடன் பிறந்தவர்கள் உதவுவதற்கான அத்தனை விதமான ப்ராபர்ட்டி இருக்குது. இதனால் கடன் குறையறதுக்கான வாய்ப்புகளும் குழப்பங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வக்கர நாட்களிலே உண்டு. வியாபார அன்பர்கள் வியாபாரத்திலே அதிகப்படியான நிதானத்துடன் செயல்பட்டீர்களானால் லாபத்தை அழகாக வீட்டுக்கு எடுத்துன்னு வரலாம். மணப்பாறை மாடுகட்டி அப்படின்னு சொல்லும்போது சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணுன்னு ஒரு வார்த்தை வரும். அப்படி லாபத்தை அழகாக ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுக்கக்கூடிய நுணுக்கத்தை இந்த காலகட்டங்களிலே நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இதனால் லாபம் வரும். அப்போ பண வரவு கிடைச்சிட்டு கடன் சுமை குறைய போகிறது. வேலையிலே லாபங்கள் உண்டு, மாற்றங்களும் உண்டு. தொழிலிலே புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு வேலை செய்வதனால் உங்களுக்கான மரியாதையும் பாராட்டுதலும் உண்டு. தெய்வ காரியங்களிலும் தான தர்மங்களிலும் ஈடுபாடு இருப்பதனாலும் குழந்தைகள் வழியிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு என்பதனாலே நல்ல நிகழ்வுகளுக்கான ஆரம்பம் தெரிகிறது. இதை அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணணும்னா உங்களால் முடிந்த தான தர்மத்தை எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் செய்யுங்க. யாரெல்லாம் கல்வி படிப்பில் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கான செய்யக்கூடிய உதவிகள் பரிகாரங்களாக மாறும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டீங்கன்னா இந்த வக்கரம் உங்களுக்கு நல்ல பலனை தரும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.